ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மா டிஎன்பிசி அகாடமி. நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க தமிழ்நாடு நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். இந்த எஸ்ஏஆர் திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது மொத்த வாக்காளர்கள் பட்டியலில் 15% இருக்குது. அதிகபட்சமாக சென்னையில் நீக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 14.2 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திலும், குறைந்தபட்சமாக அரியலூர் மாவட்டத்திலும் நீக்கப்பட்டிருக்காங்க. எஸ்ஏஆருக்கு முன்னாடி மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் 6.4 கோடியாக இருந்தது. பின்னாடி பார்த்தோம்னா 5.43 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதனுடைய வரைவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,77,06,333 வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர் 7,191 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 4,19,355 பேரும் இருக்காங்க. இந்த எஸ்ஏஆர் இதுக்கு முன்னாடி இறுதியாக எப்போ நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா 2002-2004 காலகட்டத்தில் நடத்திருக்காங்க. ஏறக்குறைய 21 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த முறை இதனுடைய கணக்கீட்டு காலம் பார்த்தோம்னா நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கான இறுதி பட்டியல் வந்து 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 தான் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, எஸ்ஏஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 ஆர்டிகல் 21 படி மேற்கொள்ளப்பட்டது. முக்கியமான நோக்கம் என்னென்னா 100% துல்லியமான மற்றும் பிழை இல்லாத வாக்குப்பதிவு மேற்கொள்ளணும். அதே நேரத்தில் இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கணும். தகுதியான புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி நோக்கங்களுக்காக வந்து எஸ்ஏஆர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் லென்த்தி கரண்ட் அஃபேர்ஸ் தான். நமக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எஸ்ஏஆர் திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க அப்படின்னா மோர் தென் 50% நம்ம சொல்லலாம். இல்லை அதிகபட்சமாக எந்த மாவட்டத்தில் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சென்னைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படியும் கேட்க முடியும். வரைவு பட்டியல் வெளியிட்டதுபடி ஆண் வாக்காளர்கள் அதிகமாக, பெண் வாக்காளர்கள் அதிகமாக, அப்படி எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 2,77,06,333 பேர். இதில் மூன்றாம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி தனித்தனியாகவும் பிரித்து கேட்க முடியும் கொஸ்டின்ஸு. அதனால தான் இந்த கண்டென்ட் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன், முக்கியமானதாகவும். அதே மாதிரி இறுதியாக எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வந்து என்னுடைய மொத்த கணக்கீட்டு காலம் எவ்வளவு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ வந்து முடித்தாங்க கணக்கெடுக்கிறதுக்கு, அப்புறம்னா இறுதிப்பட்டியல் வந்து எப்போ வெளியிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நமக்கு ஒரு கொஸ்டினாக மேக் பண்ண முடியும். அதே மாதிரி இது பாலிட்டி சப்ஜெக்ட்குள்ளே மிங்கிள் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த எஸ்ஏஆர் திருத்தம் வந்து எந்த சட்டப்பிரிவின்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 படி. இதை எந்த சட்டப்படி எடுத்திருக்காங்க, அதாவது சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா 324 சொல்லலாம். சட்டப்படின்னு கேட்கும்போது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 21 படி மேற்கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி வந்து இந்த மொத்த கண்டென்ட்லையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொஸ்டின் எடுக்க முடியும். அடுத்து மனிதன் யானை மோதலை தடுக்க கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம். இப்போ மனிதர்கள் வாழும் இடத்துல வந்து யானைகள் நுழையுது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை யானைகள் உலா வரும் இடத்துல வந்து மனிதர்கள் வந்து வீடு கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மனிதன் யானை மோதலை தடுக்க கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம். இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நடுகனி மலைத்தொடர், நீலகிரி மாவட்டம். தமிழ்நாடு வனப்படை நவீனமயமாக்கல் திட்டத்தின்படி இது வந்து அமைச்சிருக்காங்க. மொத்தம் 46 மனித வனவிலங்கு மோதல் மண்டலங்கள் இது வரைக்கும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இப்போ இது ரிலேட்டடாக ஏதாவது மக்கள் புகார் அளிக்கணும் அப்படின்னா புகார் நம்பரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1800-425-4353 அப்படிங்கிறத என்னுடைய புகார் எண். அடுத்து பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பாளையங்கோட்டை முதல்வரால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 13 ஏக்கர் பரப்பில் 56.36 கோடி செலவில் வந்து தொடங்கியிருக்காங்க. 2001 சட்டமன்றத்தில் இது ரிலேட்டாக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதன்படி வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மே 2023 இது கட்டப்பட்டிருக்கு. என்னுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா காட்சிப்படுத்தும் பொருட்கள் கிடைத்த இடங்கள் என்னென்ன இடத்துல வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, துலுக்கரப்பட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து தொல்பொருள்
தொல்பொருள்கள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்றா பார்த்துடலாம். துலுக்கர் பட்டியலில் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒத்துப்போகக்கூடிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு. சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரில் இரும்பு தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் இருந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுற வகையில் கிடைச்சிருக்கு. சிவகலை நெல் தானியம் பார்த்தோம்னா கிமு 1155 கார்பன் வயதுப்படி கணக்கிடப்பட்டிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல் பயிரிடு விவசாயம் பண்ணதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு அதிலேருந்து கிடச்சிருக்கு. அடுத்த நகர்ப்புற அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் சுட்ட மண் குழாய் நீர்ப்பாசனம் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம வந்து நீர்ப்பாசனத்தில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ரோமானிய நாணயங்கள் கிடச்சிருக்கிறதுனால ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையான வர்த்தக முறை நமக்கு தெரிய வருது. மட்பாண்டங்களில் தமிழ் எழுத்து இருக்கிறதுனால அந்த காலத்தில் எழுத்தறிவு எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இது வந்து பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம். இப்போ பொருணைங்கிறது ஒரு நதியோட பேர், நமக்கே தெரியும். தற்போதைய பெயர் வந்து தாமிரபரணி. அதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோன்னா பொதிகை மலையில் உருவாகுது. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வழியாக பாய்ந்து மன்னார் வளைகுடாவில் கடலில் கலக்கிற ஒரு நதி. இதோட சிறப்பு என்னென்னா தமிழ்நாட்டின் வற்றாத ஒரே ஜீவ நதியாக விளங்குது. இது வந்து அடிஷ்னல் கண்டென்ட் தான், ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம சேர்த்து படிக்கிற விஷயந்தான். மகளிர் சுய உதவி குழுவின் உணவு திருவிழா அடுத்து இது பெசன்ட் நகர் சென்னையில் வந்து நடந்திருக்கு. டிசம்பர் 21 முதல் டிசம்பர் 24 வரைக்கும் நடைபெறதா இருக்குது. இது வந்து துணை முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. 235 வகை உணவுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மகளிர் சுய உதவி குழுவில் வந்து மேம்பட்ட அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறது நிறைய தமிழ்நாடு திட்டங்கள் இருக்குது. அந்த வகையில் மகளிர் சுய உதவி குழு வந்து பெருமைப்படுத்தும் விதமாகவும் அவங்களோட திறமையை வெளிக்கொணரும் விதமாகவும் இந்த உணவு திருவிழா நடைபெற்றிருக்கு. அடுத்து இந்தியா நிகழ்வுகள். அழிவின் விளிம்பில் கானமயில் பறவை இனம். இந்த கானமயில் பறவை வந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய பறவை. ஆனால் இப்போ வந்து எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனால் அப்படின்னா அந்த பகுதியில் இயங்க வரக்கூடிய அனல் மின் நிலையங்களால் கானமயில் அப்படிங்கிற பறவை, அதாவது இங்கிலீஷில் வந்து தி கிரேட் இந்தியன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா வந்து சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உயிரினங்கள் மீதான கருணை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 59 ஏஜியின் படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம அடிப்படை கடமைகளில் இருக்கும். அரசியலமைப்பு படிப்போது அடிப்படை கடமைகளில் வந்து குடிமக்களுக்கான கடமையில் இது இருக்கும். இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51 ஏஜியின் படி வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உயிரினங்கள் மீதான கருணை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதன்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கொஸ்டினிங் எப்படி கேட்பாங்கன்னா அழிவின் விளிம்பில் காணப்படும் பறவையினம் சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். கானமயில் சொல்லலாம். இல்லை எந்த பகுதியில் இது அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் பகுதியில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நமக்கு பாலிட்டியில் கேட்கும் போது மிங்கிள் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பற்றி கேட்க முடியும். அடுத்து பிராந்திய கிராமப்புற வங்கிகளுக்கான புதிய ஒருங்கிணைந்த சின்னம் ஆர்ஆர்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது மொத்தம் 28 ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குது. அது கூடவே 22,000 ப்ளஸ் கிளைகள் இருக்குது. 22,000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே பிக்சர் நான் ட்ரா தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான பிக்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பேங்க்கான சிம்பிளாக. இதனோட முக்கியமான நோக்கம் என்னென்னா நிதி உள்ளடக்கம், எளிதில் அடையாளம் காணுதல், கிராமப்புற மேம்பாட்டில் ஆர்ஆர்பியின் பங்கை வலுப்படுத்துதல். முக்கியமாக வந்து சிம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அந்த பேங்க்கை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இதனுடைய பங்கு வந்து கிராமப்புற மேம்பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, இதனுடைய கடன் உதவி எப்படி, விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் உள்ளடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு கொஸ்டின் வந்து சமீபத்தில் வந்து எந்த பேங்க் செக்டாருக்கு வந்து இந்த மாதிரி சின்னம் ஒதுக்குனாங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம பிராந்திய கிராமப்புற வங்கி அப்படின்னு சொல்லலாம். இது பற்றின சில சிறப்பம்சம் பார்த்துடலாம். இந்த ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தோம்னா ஒரு சட்டப்படி நிறுவப்பட்ட அமைப்பு. கிராமப்புற வங்கிகள் சட்டம் 1976 படி நிறுவப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் முன்ன சொன்ன மாதிரி தான் கிராமப்புற பகுதியில் விவசாயிகள், கைவினைஞர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள், எம்எஸ்எம்இ அப்படின்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் போன்றவர்களுக்கு கடன் வழங்குதல். இதுதான் முக்கியமான நோக்கம். இதில் வந்து இந்த பேங்க்கில் வந்து அதிகபட்சமான உரிமை எந்த அமைப்புக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு 50%, மாநில அரசுக்கு 15%,
கொடையாளர் வங்கிக்கு 35% இருக்கும். கொடையாளர் வங்கி அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார் பேங்க்கு. அந்த பேங்க்குகிட்ட இருந்து இவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும், இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு. இதுதான் அவனுடைய உரிமை கோரும் அமைப்புகள். அடுத்து சுஜல் கிராம் சம்வாத் 2வது பதிப்பு. இந்த 2வது பதிப்பை வந்து டிசம்பர் 19 அன்னைக்கு ஜல் சக்தி அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி சுஜல் கிராம் சம்வாத்னா என்ன அப்படின்னா, மத்திய அரசுக்கும் கிராமப்புற சமூகங்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் பன்மொழி தளம். இது வந்து ஒரு தளம். இதில் என்னென்னா, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மேல்மட்டத்தில் இதுக்கான மக்களுக்கான கொள்கை வகுப்பாளராக இருக்கிறவங்களுக்கும் ஒரு இடையே உள்ள தொடர்பை ஏற்படுத்துறது. டைரெக்டாக அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் முன்னெடுக்கும் விதமாக இது உருவாக்கியிருக்காங்க. அதான் அதனோட முக்கியமான நோக்கம். அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படிங்கிறனால இப்போ வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க இல்லையா, அதனால் அந்த லாங்குவேஜில் எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி அவங்க மக்கள் வந்து உள்ளூர் மொழியில் காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய 2வது பதிப்பு தான் வந்து டிசம்பர் 19 அன்று ஜல்சக்தி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் கழுகு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம். இது தொடங்க உள்ள இடம் பார்த்தோம்னா, ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலேருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தூரத்தில் முட்டா அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே தான் தொடங்கியிருக்காங்க. முக்கியமான நோக்கம் குறைந்து வரும் கழுகுகளை பாதுகாத்தல். எண்ணிக்கையில் குறைந்து வரக்கூடிய கழுகு இனங்களை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான நோக்கம். தேசிய கழுகு பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக 2009 மத்திய அரசு இந்த விஷயத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இந்த முதல் கழுகு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து வன உரிமை சட்டம் எண்ம மையம். எண்ம மையம்னா டிஜிட்டல் மையம். வன உரிமை சட்டம் 2006 செயல்முறைகளை இணையத்தில் கொண்டு வரத்துக்காக தேசிய வலைதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து டிஜிட்டலில் மாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய பணிகள் பார்த்தோம்னா உரிமை கோரல் தாக்கல் செய்தல், செயலாக்குதல், எண்ம உரிமை பத்திரங்களை வழங்குதல். இதனோட டாக்குமெண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமே வந்து டிஜிட்டல் மயமாக்கணும். அதுக்கான ரைட்ஸ் இவங்க வாங்கி வச்சுக்கணும். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வன உரிமை சட்டம் எண்ம மையம். நமக்கு கொஸ்டின் வந்து சமீபத்தில் எந்த செக்டாருடைய சட்டம் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மயமாக்குனாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வன உரிமை சட்டம் வந்து எண்ம மயமாக்கப்பட்டுள்ளது எப்போது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வன உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி கேட்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே நம்ம வந்து நாமளாகவே கொஸ்டின் ஆங்கிள் வந்து பிரித்து படிக்கும்போது நமக்கு இன்னுமே அது பெட்டராக மைண்டில் பதியும். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடுத்து 77வது குடியரசு தினத்தில் வந்தே மாதரம் பாடல் முன்னிலை. இப்போ கம்மிங் ஜனவரியில் வந்து 77வது குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படுறதாக இருக்குது. அதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா வந்தே மாதரம் பாடலை வந்து முன்னிலைப்படுத்துறது அப்படின்றாங்க. அந்த நாளுடைய கருப்பொருள் பார்த்தோம்னா வந்தே மாதரம் பாடல் 1875 வெளியிடப்பட்டது. அதனுடைய 150வது ஆண்டு நிறைவு மற்றும் நினைவை குறிக்கும் வகையில் வந்தே மாதரம் பாடல் முன்னிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடலாசிரியர் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியா குறித்து 25 குறும்படங்கள் தயாரிப்பு. இந்த பாடலை இயற்றியவருக்கான குறும்படங்கள் காமிச்சு அவங்களுடைய பெருமையை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து முக்கிய நிகழ்வாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சிறந்த உள்நாட்டு விமான நிறுவனம் 2025 ஏர் இந்தியா தேர்வு. ஏர் இந்தியா விமான நிறுவனம் தான் இந்த சிறந்த உள்நாட்டு விமான நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் கருத்துக்கள், திருப்தி மற்றும் வாக்குகள் மூலம் தீர்மானம். இந்தந்த வகையில் வந்து பயணிகளுடைய கருத்துக்கள் மற்றும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க வந்து ஓட் பண்ணதை வச்சு சிறந்த உள்நாட்டு விமான நிறுவனமாக 2025 ஏர் இந்தியா வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்பாங்க, சிறந்த உள்நாட்டு விமான நிறுவனம் எது அப்படின்னு. 2025 படி எது அப்படின்னு கேட்டால் ஏர் இந்தியா. அடுத்து மத்திய ஆயுதப்படை குரூப் சி பதவிகளில் முன்னாள் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்துதல். இது வந்து உள்துறை அமைச்சகம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக இராணுவத்தில் வந்து பணிபுரிஞ்ச முன்னாள் அக்னிபாத் வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அந்தந்த ஆயுதப்படை காவல் பதவிகளில் குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரி பதவிகளில் இடஒதுக்கீடு முன்னாடி 10% இருந்துச்சு. இப்போ 10லேருந்து 50% உயர்த்த வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா அக்னிபாத்ங்கிறது 4 ஆண்டுகள் பதவி காலம். அந்த அக்னிபாத் திட்டத்தில் உள்ளே போகிற இராணுவ வீரர்களுக்கு 4 ஆண்டு வரைக்கும் பதவி காலம் இருக்குது. அது முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு பின்னால் வந்து அவங்களுக்கான வேலைவாய்ப்பை வந்து உறுதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இந்த அக்னிபாத் திட்டம் வந்து பார்த்தோம்னா 2022
மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து ஏழை கைதிகளுக்கான ஆதரவு திட்டம். முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய நாள் சிறையில் இருக்கக்கூடிய, இல்லை வந்து ஒரு ஜாமீன் வாங்கக்கூடிய வசதி இல்லாத, இல்லை வந்து தண்டனைக்கான அபராதம் கூட கட்ட முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு நிதி அளிக்கிறது அதோட முக்கியமான நோக்கம். 25,000 ரூபாய் வரைக்கும் வந்து நிதி வழங்கப்படுறது. இது வந்து உள்துறை அமைச்சகம் தான் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதில் எல்லா கைதிகளுக்குமே இந்த மாதிரி நிதி உதவி கிடைக்குமானா கிடையாது. அதுலேயும் முக்கியமான குற்றவாளிகளுக்கு இது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலமாக உள்ளே வந்தவங்க, அதற்கு எதிரான நடவடிக்கைகள் உள்ளே வந்தவங்க, பண மோசடி பண்ணிட்டு உள்ளே வந்தவங்க, சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டவங்க, அதே மாதிரி போக்சோ சட்டத்தில் கைதானவங்க, வரதட்சணை மற்றும் கற்பழிப்பு இந்த மாதிரியான குற்றங்கள் செய்தவங்களுக்கெல்லாம் இந்த நிதி உதவி வந்து மறுக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்து இந்தியா ஓமன் ஒப்பந்தங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியின் அதிகாரப்பூர்வ பயணம் ஓமன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா சமீபத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஓமனுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டார். அதில் அந்த நாட்டு மன்னர் சுல்தானுடன் சில ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டன. அதில் வர்த்தகம், கல்வி, கடல்சார் பாதுகாப்பு, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிறதுல 2 நாடுமே வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம், பொருளாதாரத்தில் விரிவான ஒப்பந்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது. அந்த நிகழ்வுகளில் இப்போ சமீபத்தில் இப்போ லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் சொன்ன மாதிரி ஓமன் வந்து போயிருக்காரு நரேந்திர மோடி. அந்த டைமில் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து ஆனதுக்கு பிறகு ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது வந்து பிரைமரி நரேந்திர மோடிக்கு வந்து கௌரவப்படுத்தும் விதமாக அந்நாட்டு சுல்தான் ஹைதம் பின் தாரிக் வந்து அளிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தியா ஓமன் உறவுகளை வலுப்படுத்தியதால் நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டு விதமாகவும் இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஓமன் இந்த இரு நாடுகளுக்கான உறவு வந்து சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானது. அடுத்து இந்தியா நெதர்லாந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதே மாதிரி நெதர்லாந்து கூடயும் வந்து பார்த்தோம்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இது எந்த டைமில் பார்த்தோம்னா நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்த பொழுது, அவர் பேர் வந்து பார்த்தோம்னா டேவிட் வான் வீல் அப்படிங்கிற அவர் இந்தியாவுக்கு வருகை தந்த பொழுது நம்மளுடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இவங்க இருவருக்கும் இடையே சந்திப்பு ஏற்பட்ட பொழுது இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கு. டிசம்பர் 19 அன்னைக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கு. இந்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் மற்றும் நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இடையே கையெழுத்தாகிருக்கு. இதுக்கிடையே வந்து பார்த்தோன்னா முறையான நிறுவன குழு, அதாவது வந்து ஜாயிண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி JTICன்னு சொல்லுவாங்க. இந்த குழு மூலமாக தான் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விளையாட்டு நிகழ்வுகள் பார்த்தோம்னா முதல் சர்வதேச இந்திய பாணி மல்யுத்த போட்டி. இந்த இந்திய பாணி மல்யுத்த போட்டி ரீசெண்டாக நம்ம பாலிவுட்டில் கூட டங்கல்னு ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா, அந்த படத்தில் நடக்கக்கூடிய மல்யுத்தம் தான் வந்து இந்திய பாணி மல்யுத்தம்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் டங்கல். இதை வந்து சர்வதேச லெவலில் வந்து இந்த போட்டி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நடத்தியிருக்காங்க. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் மௌலானா ஆசாத் மைதானத்தில் நடந்திருக்கு. ஜம்முவில் டிசம்பர் 20, 2025 அன்னைக்கு நடத்தியிருக்காங்க. முக்கியமான நோக்கம் பார்த்தோன்னா பாரம்பரிய டங்கல் மல்யுத்தத்தை மீட்டெடுத்தல், வீரர்களுக்கு உலகளாவிய தளத்தை வழங்குதல். இந்த கேமையே வந்து உலகளாவிய தளத்துக்கு வந்து வெளிக்கொண்டு வரணும். வீரர்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தரணும். பாரம்பரிய டங்கல் மல்யுத்தத்தை மீட்டெடுத்தல். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் இந்தியாவிலேயே ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேயே வந்து இந்த விளையாட்டு வந்து ஃபேமஸாக இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே மட்டுமே சுருங்க இருந்ததை ஒரு உலகளாவிய கேமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இதோட 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. இதில் நிறைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் நம்ம படிக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து ஒரு பாட்டில் இருந்து மட்டுமே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இந்த SAR பற்றிலாம் இன்னுமே கூட நீங்கள் இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. நான் மேக்ஸிமம் நிறையா சோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அதனால தான் டிலே ஆகிடுச்சு போகிறதுக்கு. இனிமேல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெளியே இருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் வந்து ஃபைனல் வெளியீடு வந்து இன்னும் வெளியில்லை. அது வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடலாம். சரிங்க, மீண்டும் அடுத்த நடப்பு நிகழ்வுகளுடன் சந்திக்க